வணக்கம் பசங்களா. இந்த வீடியோல ஒன் பீஸ் எபிசோட் 1148ஓட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த எபிசோட் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி போன எபிசோட் ரிவ்யூ யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அப்பதான் இந்த வீடியோ வந்து கரெக்டாகவும் கண்டினியூஸாகவும் உங்களுக்கு வந்து புரியும். வேற அது மட்டும் கிடையாது, அது இல்லாமல் நிறைய எபிசோட் ரிவ்யூ நான் போட்டுக்கிறேன். அதான் பிளேலிஸ்ட் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ முடிஞ்சா அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுமா? அண்ட் எபிசோட் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆல்ரெடி எல்லாம் கேள்விப்பட்டது தான். ஒன் பீஸ் அனிம் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் எடுக்கிறானுங்க 3 மாசத்துக்கு டோய். இவனுக்கு போன வருஷம் தான் வந்து பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு எடுத்தானுங்க. அதே நமக்கு தலைவலியா இருந்துச்சு. இப்போ வந்து 3 மாசத்துக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரேக் எடுக்க போறதுனால இப்போ இவனுக்கு என்ன பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எபிசோட எப்பவுமே ஒரு எபிசோட ஒரு சாப்டர் வச்சு தான் அனிமேட் பண்ணுவாங்க. ஒரு சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எபிசோட அனிமேட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஆனா இப்போ வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த எபிசோட் 1148 என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா 1.5 சாப்டர் வந்து சேர்த்து ஒரு எபிசோட எடுத்துக்கிறானுங்க. ஸோ இதுல இருந்தே நமக்கு தெரியுது அவன் வந்து அவசரப்படுத்துறான்னு சொல்லிட்டு. எதுக்கு அவசரப்படுத்துறான்? எக்கட இந்த டிசம்பர் மாசத்துல முடிக்கணும். ஏன்னா இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எக்ஸாட் முடியறதுக்கு மாங்கா சாப்டர் படி பாக்குறப்போ ஒரு 10 சாப்டரோ 12 சாப்டரோ இருந்துச்சு. ஆனா நான் வாரம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாகுது. 8 வாரமோ நம்ம தான் இருக்குது கரெக்டான மாசம் முடியறதுக்கு இந்த வருஷம். ஸோ அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு எபிசோட்ல 1.5 சாப்டர். ஆனா எனக்கு தெரிஞ்சு போக 2 சாப்டர் கூட சேர்த்து ஒரு எபிசோட் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஃபாஸ்டா வந்து கொண்டு போறாங்க இதை வந்து முடிக்கிறதுக்காக. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா விஷயம். இதுதான் நான் சொல்லணும்னு சொல்லிட்டு நினைச்சது. இப்போ நம்ம எபிசோட் ஸ்டார்ட் பண்ணலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீன் காட்டியிருந்தாங்க. ஆக்சுவலா அதை பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே புரியல. வேற ஏதாவது அனிம் டவுன்லோட் பண்றான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். ஏன்னா அந்த சீன்ல யாரோவோ இல்ல ஏதோ ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே தண்ணியில வந்து விழுறாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. அது மாங்காலே எனக்கு தெரிஞ்சு இருந்த மாதிரி இல்லவே இல்லை. இவங்க புதுசா வந்து பாத்தீங்கன்னா அனிமேட் பண்ணியிருந்தானுங்க. அது பார்க்கறது நல்லா இருந்துச்சு. அதனால அதை நான் தனியா சொல்றேன். இப்போ நம்ம மெயின் கதைக்கு போயிடலாம். ஸ்டார்டிங் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா போன எபிசோட்ல வெகப்பன் சொல்லியிருப்பார்ல உலகம் வந்து தண்ணியில மூழ்க பொறுத்தா. ஸோ அதை தான் வந்து ஒருத்தொருத்தரும் ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க ஒருத்தருக்கும் ஒரு ஆக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்த பத்தி டீட்டெயிலா பார்க்க தேவையில்ல. மெயினா ஏதோ அதை மட்டும் நான் சொல்றேன். ஸோ உலகத்துக்கு இருக்கிற மக்கள்லாம் வந்து வெகப்பங் சொன்னதை கேட்டுட்டு ஒருத்தருக்கும் ஒரு விஷயத்துக்கு வந்து ரியாக்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ சீன் வந்து இம்பல் டவுனுக்கு போகுது. அங்க நம்ம டோஃபி இருக்கிறான். அவனும் வந்து வெகப்பங்கோட மெசேஜ் கேட்டுனுறான். எப்படி அவன் கேட்கறான்னா கூட மாசிலன் வந்து உட்காந்துருக்கிறான். அவன் டிரான்ஸ்பர் சைன்ல கேட்டுக்கிறான். அது வந்து பாத்தீங்கன்னா டோஃபி கேட்டுனுக்கிறான். ஸோ டோஃபி வந்து அதை கேட்டுட்டு மாசிலன் என்ன பண்ண போற, இந்த மாதிரி உலகம் வந்து தண்ணியில மூழ்க போதான், அப்படி ஆச்சுன்னா எங்கெல்லாம் யாரு பாத்துக்காகிறது, நீ தான் எங்களை பாத்துக்கணும் தெரியுமா, பெசணும் வேற எங்க போயிடலாமான்ற மாதிரி சொல்லிட்டு டோஃபி கேட்கறான். அப்ப மாசிலன் வந்து ஆமா இது தலைவலியா இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் 1 மீட்டர் ஹையா ஆயிருக்குது போல இருக்குது. அதுவே வந்து இந்த இம்பல்டன்குள்ள தண்ணி வந்துட்டு இருக்குது. அதே இந்த பிரச்சனைக்குள்ள சில குழப்பத்தை வந்து ஏற்படுத்துச்சு. இவர் சொல்ற மாதிரி ஃபுல்லா போயிடும்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு மாசலன் வந்து பேசினுக்கிறான். அப்ப டோஃபி வந்து என்ன சொல்றான்னா பெசா நம்ம ஹைட் ஆகிற இடத்துக்கு போயிடலாமான்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கறான். அவன் எதை சொல்றான்னு சொல்லிட்டு புரியுதுங்களா? மேரேஜஸ்க்கு போயிடலாமா, அதான ஹைட்டா இருக்குது ரெட் லைனுக்கு மேல, அங்க போலாமான்றது அவன் மீன் பண்ணிட்டு கேட்கறான். மாசலன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பாக்குறான். அண்ட் இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மறுபடியும் சீன் ஒரு இடத்துக்கு போகுது. அவங்க ஒருத்தருக்கும் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்ப சீன் வந்து பாத்தீங்கன்னா எக்கெடுக்கு வருது. அங்க ஃபைல்டர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து சீக்கிரமா அதை வந்து நிறுத்தி ஆகணும், எப்படி பண்றது எது பண்ணு சொல்லிட்டு பேசுறாங்க. அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா எந்தெந்த லைஃப் ஃபார்ம்லாம் நீங்க சென்ஸ் பண்றீங்களோ எல்லாத்தையுமே அழிங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க முடிவு வராங்க. ஸோ மேல லேப் ஃபேஸ்ல நம்ம சாட்டன் இருக்கிறாரு, அதுக்கடுத்து மார்ஸ் வந்துக்கிறாரா, அங்க இருக்கிற எல்லா லைஃப் ஃபார்மே வந்து அழிங்கன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து அதான் பண்ண போறாங்க. இப்ப சீன் வந்து வெகாப்பங் கிட்ட போது அவர் வந்து திரும்பி பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப வெகாப்பங் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து இப்போ ஒரு ப்ரெடிக்ஷன் மேக் பண்ண போறேன், அதை வந்து கேளுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா என்னோட சென்சரி டேட்டெல்லாம் வச்சு பாக்குறப்ப ஒரு எர்த்குவேக் வந்து கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அண்ட் அந்த எர்த்குவேக் வந்து சாதாரண எர்த்குவேக் கிடையாது. அது வந்துச்சு அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த பிளானட்டுமே அதிர ஆரம்பிக்கும். இதுல ஏகப்பட்ட பிரச்சனையும் வரும். என்னென்ன பிரச்சனை அப்படின்னா கடலோட அளவு வந்து 1 மீட்டர் அதிகமாகும். அதனால நிறைய ஐலாண்ட்ஸ்ல மக்கள் வாழ முடியாம போயிடும். இது பத்தாதுக்கு நிறைய பீச்சே காணாம போயிடும். இந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு வெகாப்பங் வந்து சொல்றாரு. அதுக்கடுத்து அவர் என்ன சொல்றேன்னா சப்போஸ் இப்ப நான் சொன்னது நடக்கல அப்படின்னா இதுக்கடுத்து நான் சொல்ல போதை நீ கண்டுக்க தேவையில்ல, நீங்க ஆஃப் பண்ணிட்டு போய் வேற வேலையை கூட பார்க்கலாம். ஆனா இப்ப நான் சொன்னது நடந்துச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப சீன் அவர் பேசுறப்ப சுத்தி மத்த இடத்துக்கு வந்து போகுது. அப்ப வெகாப்பங் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எர்த்குவேக் வந்திருக்குது. அத கடல் லெவல் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகுது 1 மீட்டரு. அதுல அவர் சொன்ன மாதிரியே நிறைய மக்கள் வாழ முடியாம போயிடுது சில ஐலாண்ட்ல. அண்ட் அதே மாதிரி பீச் வந்து பாத்தீங்கன்னா காணாம போயிடுது. இதே வந்து நம்ம கிட்ட காட்டுறாங்க. அதுக்கடுத்து வெகாப்பங் வந்து என்ன சொல்றாருன்னா அந்த எர்த்குவேக் நடந்தது பாத்தீங்களா, அது வந்து நேச்சுரல் பினாமினலாம் நடக்கல, இயற்கையா நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இதுக்கடுத்து சீன் எங்க போகுதுன்னா நம்ம சாட்டன் கிட்ட போகுது. சாட்டனோட நாமில இருந்து அப்புறமா சாப்பர் அதுக்கடுத்து ப்ரூக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போறாங்கன்றதை விட அவங்க அட்டாக் பண்றாங்க. ஆனா அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா பெருசா லேண்ட் ஆகல. லேண்ட் ஆகுது ஆனா அவருக்கு எதுவுமே ஆகல. அதுதான் வந்து நடந்துருக்குது. அதுக்கப்புறம் வெட்டிகள் பூச்சி என்ன பண்ணலாம் அவங்கள வந்து கொஞ்சம் லைட்டா தள்ளி விடுற மாதிரி தள்ளி விட்டுட்டு வழி விடுங்கடா நான் அவங்க கூட சண்டை போட வரலான்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஓடுறாரு. எங்க ஓடுறாரோ ஒரு இடத்துக்கு வந்து ஓடுறாரு. அது கண்டினியூஷன் அப்புறமா சொல்றேன்.
இப்ப திருப்பி நம்ம வெகாப்பாங்கோட மெசேஜ் வந்து போயிடுவோம். நான் இது வரைக்கும் 2 பெரிய பாவம் வந்து பண்ணிருக்கிறேன். எனக்கு ஆசையே வந்து என்னன்னா மக்கள்லாம் அமைதியா வாழணும்ன்றது தான். அண்ட் அதுதான் என்னோட முதல் பாவத்துக்கு காரணமா போயிடுச்சுன்ற மாதிரி சொல்றாரு. அண்ட் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல் பாவம் வந்து என்னதுன்னா, நான் ஒரு அழிக்கவே முடியாத ஒரு எனர்ஜி சோர்ஸ் வந்து உருவாக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சேன். அண்ட் அதை வச்சு மக்களை வந்து அவங்க வாழ்க்கையில மேம்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். அதுதான் வந்து பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன்னா நான் சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல போயிட்டேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இப்படி சொல்றப்ப சீன் சைட்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம சாட்டன் இருக்கிறாருல, அவர் வந்து போவார். எங்க போவார்னா ஒரு பவர் பிளான்ட் நோக்கி வந்து போறாரு. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு ஒரு விஷயத்த வந்து பாக்குறாரு. அது என்னதுன்னா மதர் ஃபிளேம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அங்க வந்து ஒரு மெஷின் வந்து இருக்குது. அதுல வந்து ஒரு நெருப்பு எரிஞ்சிருக்குது. மதர் ஃபிளேம்னா என்னன்னு சொல்லிட்டு மறந்தவங்களுக்கு நான் சொல்றேன். லொலுஷா கிங்டம் இருக்குது பாத்தீங்களா, அதை அழிக்கிறதுக்கு இந்த மதர் ஃபிளேம் வச்சு தான் அழிச்சிருப்பாங்க. இதை எனக்கு தெரிஞ்சு முன்னாடி சொல்லியிருப்பாங்க. பட் நான் திருப்பி சொல்றேன். மதர் ஃபிளேம் வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா அழிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த மதர் ஃபிளேம் தான் இப்ப இங்க லேப்ல வந்து வெகாப்பாங் வச்சிருக்காரு. அண்ட் இதான் அழிச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு 5 days வந்து பேசினாங்க மாத்தி மாத்தி. சோ அந்த மதர் ஃபிளேம் வந்து நம்ம கிட்ட காட்டுறாங்க. வெகாப்பாங் வந்து அதான் சொல்றாரு, நான் சூரியன் கிட்ட ரொம்ப க்ளோஸா போயிட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுக்கடுத்து வெகாப்பாங் அடுத்த ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல இந்த உலகம் எதை நோக்கி போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பாஸ்ட்ல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. குறிப்பா சொல்லணும்னா 800ல இருந்து 900 வருஷத்துக்குள்ள அந்த 100 வருஷத்துல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதோட ஹிஸ்டரி பிளாங்கா இருக்குது. அதனாலதான் நம்ம அதை வாய்ட் சென்ச்சுரின்னு சொல்லிட்டு சொல்றோம்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அண்ட் இந்த விஷயத்த பத்தின எல்லாமே எரேஸ் ஆயிடுச்சு. அண்ட் சிலது வந்து தொலைஞ்சும் போயிடுச்சு. அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கவே முடியாது. ஆனா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அது என்னதுன்னா பானிகிலிஃப் தான் சொல்லிட்டு அவர் சொல்றாரு. பானிகிலிஃபை டீகோட் பண்ணி நம்ம அதை படிச்சு தெரிஞ்சுக்கினாதான் அந்த 100 விஷயம் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இப்பயே வந்து பாத்தீங்கன்னா சீன் எப்பயும் போல சுத்தி காட்டினுக்கிறாங்க. அப்ப சைட்ல வந்து முக்கியமா ஒருத்தர் காட்டுறாங்க. யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சாலை வந்து காட்டுறாங்க. சால் வந்து வெகாப்பாங்கோட மெசேஜ் கேட்டுக்கிறாரு. அவர் வந்து சிரிச்சுன்னு கேட்கிறாரு. ஸோ சாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாவில் அவர் உயிரோட தான் இருக்கிறாரு. அதுக்கடுத்து வெகாப்பாங் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நிறைய பாணிகள் வந்து நான் டீகோட் பண்ணி படிக்க முயற்சி பண்ணேன். அண்ட் அதுதான் நான் பண்ண 2வது பாவம்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஏன்னா வேர்ல்ட் கவர்மெண்ட் வந்து படிக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அவர் வந்து படிச்சிருப்பாரு. ஸோ அதான் என்னோட 2வது பாவம்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆனா இந்த மாதிரி நான் அந்த 2வது பாவத்தை பண்ணதை பத்தி நான் கவலைப்படல. ஏன்னா நான் வந்து எதை படிச்சேன் அப்படின்னா, நிறைய திறமையான ஸ்காலர்ஸ் வந்து இதை வந்து இன்ஹெரிட் பண்ணி படிச்சிருந்தாங்க. அவங்க கிட்ட நான் வந்து இன்ஹெரிட் பண்ணி நான் வந்து படிச்சேன். ஸோ அதை பத்தி நான் ரிக்ரெட் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு வெகாப்பாங் சொல்றாரு. இதுக்கு அடுத்து அவர் சொல்றதுதான் மெயினான விஷயம். பட் அதை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி சைட்ல வந்து ஒரு விஷயம் நடக்குது முக்கியமானது. அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம எடிசன் கீழே போனான்ல, அவன் வந்து இறந்துட்டு இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா அவன் சாவல உயிரோட தான் இருக்கிறான். அவன் இப்ப வந்து ஒரு லேப் உள்ள போறான். போயிட்டு ஒரு மெஷினை வந்து பாத்தீங்கன்னா ஆன் பண்ணி விடுறான்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படி ஆன் பண்றதுல என்ன ஆகுதுன்னா, கிளவுட் இருக்குது லேப் ஃபேஸ். அதுக்காக கிளவுட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. அந்த நீளம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குது. ஆக்சுவலா ஸ்டார்ஸோட பிளான் என்னன்னா, அந்த வெகா ஃபோர்ஸ் 1 வச்சு பறந்து போயிட்டு அப்படியே கடல்ல போய் லேண்ட் ஆகலாம்னு சொல்லிட்டு அவன் பிளான் பண்ணிருப்பாங்க. ஆனா வெகா ஃபோர்ஸ் 1 கிசாரே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பான். சோ இப்போ எடிசன் என்ன பண்ணிக்கிறான் அப்படின்னா, கிளவுட்ஸ் புதுசா ஃபார்ம் பண்ண வைக்கிறான். அதெல்லாம் அவங்க வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த கூடோ பஸ்ட்டை யூஸ் பண்ணி அழகா போய் கடல்ல அவன் லேண்ட் ஆயிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருப்பான். அண்ட் அதான் நடக்குது. அதான் எல்லாம் பார்த்துன்னு இருக்கிறாங்க. இப்போ நம்ம வெகாப்பாங்கோட மெசேஜ் போயிடுவோம். வெகாப்பாங் இதுக்கடுத்து சொல்றதுல முக்கியமான விஷயம். ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வரலாறுன்றது ஒரு கதை, அது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் உண்மையை சொல்லணும் அப்படின்னா எனக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிடாது. ஏன்னா நான் வந்து தெரிஞ்சுக்கிறது கொஞ்சோண்டு விஷயங்கள் மட்டும்தான். ஏன்னா அந்த கதை வந்து ரொம்ப பெருசு, 100 வருஷமா நடக்கிறதுலன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் இப்ப நான் சொல்ல போறது என்னோட கெஸ்ஸோ இல்லைன்னா வந்து இப்படி நடந்திருக்கும்னு சொல்ல நினைக்கிறது வந்து சொல்ல போறது இல்ல. எனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்ச விஷயத்த மட்டும்தான் நான் வந்து சொல்ல போறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த கதையோட நாயகன் வந்து 800 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அட்வான்ஸான கிங்டம்ல வந்து பிறந்திருக்கிறான். அண்ட் அவன் கிட்ட எல்பாஃப்ல சொல்லக்கூடிய சன்கார்ட் நீக்கா மாதிரி அவனுக்கு பவர்ஸ் வந்து இருந்திருக்குது. நீக்கா எப்படி ஒரு பவரை வச்சு ரப்பர் பாடி எல்லாம் வச்சு அவர் சண்டை போடுவாரோ அதே மாதிரி அவனை வந்து பண்ணிருக்கிறான். அவனோட பேரு ஜாய்பாய்ன்னு சொல்லிட்டு வெகாப்பாங் வந்து சொல்றாரு. சோ இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா ஜாய்பாய் பேரு இந்த உலகம் ஃபுல்லா தெரிய வருது. இதோட நிறுத்திருந்தாலே வந்து இது ஹைப்பு தான். ஆனா அதுக்கடுத்து ஒரு இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜாய்பாய் தான் இந்த உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் பைரட்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இப்ப நம்ம லூஃபில இருந்து ராஜர்ல இருந்துன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனா 800 வருஷம் 900 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஜாய்பாய் தான் ஃபர்ஸ்ட் பைரட் ஆகிறான்னு சொல்லிட்டு வெகாப்பாங் வந்து சொல்றாரு. இதுக்கடுத்து சீன் ஷார்ட்டா வானோக போகுது. அவங்களும் வெகாப்பாங்கோட மெசேஜ் பத்தி பேசிக்கிறாங்க. அதுக்கடுத்து சீன் எங்க போகுதுன்னா ஒரு நேவல் பேஸுக்கு வந்து போகுது. அங்க நம்ம டெமாரோ பிளாக் வந்து இருக்கிறான். அவன் எப்படி முன்னாடி லூஃபி மாதிரி வேஷம் போட்டுருந்தாலும் ஸ்டார்ஸ் மாதிரி அவன் கூட்டம் வந்து வேஷம் போட்டுருந்துச்சோ இப்போ அவன் கிட்டு மாதிரி வேஷம் போட்டாங்க. போட்டுட்டு ஜாய்பாய்லாம் ஒரு ஆளா நீங்க தான் பெரிய ஆள்னு சொல்லிட்டு அவனுங்க சொல்றானுங்க. அவங்க கிட்ட அவனு வந்து பாத்தீங்கன்னா ஆமா ஜாய்பாய்லாம் சாதாரண ஆள் தான், நான் தான் அவனோட ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாம வந்து பேசினுக்கிறான். சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்க சீன் போகுது. இப்ப திருப்பி வெகாப்பாங்கோட மெசேஜ் வந்து வராங்க. வெகாப்பாங் வந்து அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, முன்னாடி சொன்ன மாதிரி நான் வந்து சில பாணிகளுக்கு மட்டும் தான் படிச்சேன். ஆனா அந்த மாதிரி படிச்சப்ப எனக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுது. அது என்னதுன்னா, கடந்த காலத்துல நம்ம நினைச்சுக்கணும் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வார் நடந்திருக்குது. அண்ட் அந்த டைம் அப்ப ஜாய்பாய் வந்து ஒரு எனிமியை ஃபேஸ் பண்ணான். அந்த எனிமி தான்
வேர்ல்ட் கவர்மெண்ட்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதை கேட்டோன்னே அங்க சுத்திக்கிற மாதிரி வந்து முழிக்கிறாங்க. அதாவது வேர்ல்ட் கவர்மெண்ட், அப்ப நம்ம கூட சண்டை போட்டாரு அவருன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. அப்ப வெகாபாங் வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த டைம்ல அவங்க வந்து வேர்ல்ட் கவர்மெண்டா இல்ல, அவங்க ஆலைட் பவர்ஸா தான் இருந்தாங்க. அந்த வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒன்னு சேர்ந்து வேர்ல்ட் கவர்மெண்டா ஃபார்ம் ஆனாங்க. சோ டெம்பரரி கோலிஷன் ஆஃப் 20 கிங்டம்ஸ் அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஜாய்பாய் எதிர்த்தான்னு சொல்லிட்டு வெகாபாங் வந்து சொல்றாரு. அண்ட் ஜாய்பாய் கூட சண்டை போட்டு இந்த 20 கிங்டம் ஒன்னு சேர்ந்தாங்கல்ல, அது காரணம் என்னன்னா ஜாய்பாய் வந்த இடம் தான். அதை எதிர்க்கணும் அப்படின்னா அந்த 20 கிங்டம் ஒன்னு சேர்ந்தா மட்டும்தான் முடியும், ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆனா அந்த கான்ஃபிளிக்டோட காரணம் வந்து என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனா அது என்னவா இருக்கலாம்னு சொல்லிட்டு அவர் சொல்றாருன்னா, ரெண்டு பேரோட ஐடியாலஜி மாறி மாறி இருந்ததுனால ஒரு போர் நடந்திருக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. கரெக்டா அவருக்கும் தெரியல, பட் இந்த மாதிரி அவர் வந்து சொல்றாரு. அண்ட் ஜாய்பாய் வந்து ஒரு அட்வான்ஸான சிவிலைசேஷன்ல பிறந்தான்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்ல, அது எந்த அளவுக்கு அட்வான்ஸா இருந்துச்சு அப்படின்னா 900 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி இருந்துச்சான்னு சொல்லிட்டு நம்ம நம்ப கூட முடியாது, அவ்வளவு அட்வான்ஸா இருந்துச்சு. அண்ட் அது பத்தாதுக்கு அந்த வார் டைம்ல ஏகப்பட்ட வெப்பன்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. அதெல்லாம் இந்த மாடர்ன் சயின்ஸ், இப்ப இருக்கிற மாடர்ன் சயின்ஸ் வச்சு நம்ம பார்த்தாலுமே அதெல்லாம் வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியாது, ஏன்னா அவ்வளவு அட்வான்ஸா வந்து இருந்திருக்குது. ஏன் இன்னும் சொல்லணும் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு சயின்டிஸ்டாலே அதை ரெப்ளிகேட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு வெகாபாங் வந்து சொல்றாரு. சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த எபிசோட வந்து முடிச்சிடறாங்க. இதுக்கடுத்து என்ன நினைச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அடுத்த எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஆர்டரா சொல்லி வரல, ஒரு மாத்தி மாத்தி தான் சொன்னேன், ஏன்னா கதை அப்பதான் ஓரளவு கரெக்டா புரியும்ல, அதனால அப்படி வந்து நான் சொன்னேன். சோ இந்த எபிசோட் பார்த்தா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதுல ஜாய்பாய் வந்து பேர் சொன்னது மட்டும் இல்லாம ஜாய்பாயோட சில்ஹவுட்டே காட்டியிருப்பாங்க. நான் சொல்ல மறந்துட்டேன் முன்னாடி, ஜாய்பாய் வந்து அந்த 20 கிங்டம் கூட சண்டை போடுற மாதிரி ஒரு சில்ஹவுட்டை வந்து காட்டியிருப்பாங்க. ஜாய்பாய் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கிரீன்ல வந்து அப்படியே நம்ம சொல்லலாம். சோ அதெல்லாம் பாக்குறது எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் அனிம் பார்ப்பாங்க, அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த எபிசோட் அவங்களுக்கு பார்த்து எப்படி இருந்துச்சு, ஜாய்பாய்லாம் வந்து பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டு அவங்க நம்ம வீடியோ வந்து கமெண்ட் பண்ண சொல்லுங்க. ஸோ நான் இன்னொரு மாசான வீடியோல வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா.